Classify the following as acid and base using Arrhenius concept. So Arrhenius concept first என்னது? ஸோ இப்போ ஒரு அயன்ஸ் இருக்குன்னா HNO3 எடுத்துப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் HNO3 எடுத்துப்போம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் போடுறோம் அப்படின்னா இது என்னவா மாறும்? இது வந்து ஒரு ஆசிட். அப்படி தானே? ஆசிட்னாலே என்ன பண்ணும்? இது வந்து புரோட்டானை டொனேட் பண்ணிடும். அப்படி தானே? ஸோ அது வந்து என்னதான் மாறிடும் அப்படின்னா NO3 மைனஸ் ஆகும் ப்ளஸ் H3O ப்ளஸ் ஆகும் மாறிடும். ஸோ இந்த மாதிரி H ப்ளஸ் வாட்டரில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா என்னதுன்னு அர்த்தம்னா ஆசிட். அக்கார்டிங் டு அர்ஹேனியஸ் வந்து இதுதான் கான்செப்ட். அதாவது ஏதோ ஒன்று வந்து தண்ணியில் கரைக்கிறோம், கரைக்கச்சில் வந்து H ப்ளஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அர்ஹேனியஸ் கான்செப்ட் படி ஆசிட். அதே இது OH மைனஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து பேஸ். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போது செகண்ட் இது எடுத்துக்கோங்க, BaOH2. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோன்னே தெரியுது, இதில் வந்து OH இருக்குது. அப்போ அஃப்கோர்ஸ் என்ன தான் ரிலீஸ் ஆகும்? OH தான். Ba2 ப்ளஸ் 2OH மைனஸ். ஸோ இது வந்து எப்படி எழுதுறது இந்த அயன்ஸ் அப்படிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா இதை நோட் பண்ணி பாருங்கள். BAக்கு கீழே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்படி தானே? OHக்கு கீழே என்ன இருக்குது? 2 இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். இந்த 2வை வந்து அப்படியே BAக்கு மேலே போயிட்டு 2+ அப்படின்னு எழுதணும். சரியா? இந்த 1ஐ வந்து அப்படியே OHக்கு மேலே வந்து மைனஸ் அப்படின்னு எழுதணும். எது வந்து கொடுக்கும் எது வாங்கும்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா இருந்தால் இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த 1 இருக்குல்ல, அந்த 1 அப்படியே லெஃப்ட் சைடும் நம்ம எழுதுவோம். அதாவது 1Ba2+. அதே இது இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 அப்படியே OHக்கு பக்கத்துலேயும் எழுதுவோம். அதான் 2OH மைனஸ். ஓகே, இந்த மாதிரியும் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்ப்போமே, H3PO4. ஓகே, இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி சொன்னதை அப்படியே பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த PO4 வந்து ஒரு ஜாயிண்ட் குரூப். நீங்கள் வந்து அது தனியாக எடுக்கக்கூடாது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா POன்னு இருக்கும், OH. இது வந்து எல்லாமே ஒரு மாதிரி சேர்ந்து தான் வரும். ஓகே, PO4 அப்புறமா H3. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இங்கே வந்து 1 தான் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் வந்து 4 இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆக்சிஜன் மட்டும்தான் 4 இருக்குது. PO4ன்னு மொத்தமாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த 1 வந்து எங்கே போகும்? Hக்கு மேலே போகும். ஸோ H வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். சரி, அந்த 3 வந்து எங்கே போகும்? PO4க்கு மேலே போகும். ஸோ PO4 3 மைனஸ்ன்னு வரும். அப்படி தானே? அதுக்கப்புறம் இந்த 3 நம்ம முன்னாடியும் எழுதுவோம்ல, 3H+. இந்த 1 முன்னாடியும் எழுதுவோம், 1PO4 3 மைனஸ். இப்போ H+ ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ இது என்னது? ஆசிட். இது பேஸ். சரியா? இப்போ CH3COOH எடுத்துக்கோங்க, CH3COOH. இப்போ இது என்ன பண்ணும்? இது ஒன்றுமே இல்லை, H+ம் CH3COO- கொடுக்கும். ஸோ இதுலேயுமே H+ ரிலீஸ் ஆகுறதுனால இது ஆசிட். மோஸ்ட்டாக H வந்து H+ஆக தான் மாறும், அதை நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த சார்ஜ்லாம் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஈஸியாகும். இப்போ இதில் PO4 3 மைனஸ்ன்னு ஞாபகம் வருதுன்னா இப்போ ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அப்படி தானே? இதில் வந்து 3 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 3 ஹைட்ரஜன்ட்டு ஒரு ஆக்சிஜன் இருந்திருக்கும். அந்த ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான் இருந்திருக்கும். அப்போ 3 எலக்ட்ரான் இருந்திருக்கும். அந்த 3ஐயுமே இது யார்கிட்ட கொடுத்துருச்சு? இந்த PO4 கிட்ட கொடுத்துருச்சு. அதனால தான் 3 மைனஸ். சரியா? ஸோ இந்த OH மைனஸ்னால் இப்போ இந்த பேரியம் இருக்குல்ல, இப்போ பேரியம் வந்து எப்பவுமே 2 எலக்ட்ரானும் கொடுத்துட்டா ரொம்ப ஸ்டேபிளாக இல்லை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அந்த செகண்ட் குரூப்பில் இருக்கிறதுனால இந்த மெக்னீஷியம், பெர்லியம் அது எல்லாமே 2 கொடுத்துட்டா எப்போவுமே அப்போ மோஸ்ட்டாக 2 தான் கொடுக்கும். சரி, அந்த 2 யார் வாங்கியிருக்கு? OH மைனஸ். சரி, இப்போ H இருக்குது. எத்தனை இருக்கும்? ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் எத்தனை? 1 2 3 4 5 6. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரானை வந்து வாங்கியிருக்கு, அதனால தான் O மைனஸ். இப்போ இது வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அதனால எப்போவுமே இது இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து 8 இருக்கும். கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்தா 8 இருக்கும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 அதனால் வாங்குது. ஸோ இந்த மாதிரி சில கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி பிரியும்னு தெரிஞ்சிடும். இப்போ இதில் NO3 மைனஸ் பாருங்கள். எப்போவுமே ஆக்சிஜன் வந்து மோஸ்ட்டாக -2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஃப்ளூரைடு கூட இருந்தால், F கூட இருந்தால் மட்டும் +2 வரும். மற்றபடி எது கூட இருந்தாலும் -2 தான். ஏன்னா அது எப்போவுமே கெயின் பண்ணும் எலக்ட்ரான்ஸை, யார்கிட்டையுமே கொடுக்காது. அப்போ இதில் வந்து ஏன் மைனஸ் போட்டிருக்கோம் சார்ஜ்? NO3 மைனஸ். இது வந்து இந்த H+ கொடுத்துருக்கு ஒரு எலக்ட்ரான், அதனால இதில் மைனஸ் வந்திருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நைட்ரஜனுக்கு என்ன வரும்? இப்போ வந்து நைட்ரஜனுக்கு வந்து எப்போவுமே என்ன வரும்னா +5. இப்போ நைட்ரஜன்லேயும் ஆக்சிஜன்லேயும்
2 இது இருக்குனால யார் கொடுப்பா யார் வாங்குவான்னு நம்மளுக்கு தெரியணும். நைட்ரஜன் வந்து கொடுக்குது, ஆக்சிஜன் வந்து வாங்கியிருக்கு. சரியா? அப்போ நைட்ரஜன் வந்து 5 எலக்ட்ரானை கொடுத்துச்சு, ஆக்சிஜன் வந்து என்ன வாங்கியிருக்கு, ஈச் ஒன் வந்து -2. அப்போ 3 2s are 6. அதனால தான் இது -1 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ சிலது இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.